பொழுது எப்பொழுது விடியும். ஹல்லேலூயா. பொழுது எப்பொழுது விடியும். ஆமென். தேவஜனமே, பொழுது எப்பொழுது விடியும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? விமர்சனம் எப்பொழுது பிறக்கும் என்று காத்திருக்கிறீர்களா? என் பிரச்சனைக்கு தீர்வு எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறீர்களா? என் ஜெபத்திற்கு பதில் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறீர்களா? என் கண்ணீர் எப்பொழுது ஆனந்த களிப்பாய் மாறும் என்று காத்திருக்கிறீர்களா? விடியல் எப்பொழுது வரும்? எப்பொழுது பொழுது விடியும்? எப்பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படும்? எப்பொழுது என் தலையை கர்த்தர் உயர்த்துவார்? எப்பொழுது என் முகத்தில் சந்தோஷம் தோன்றும்? எப்பொழுது என்னுடைய துக்க நாட்கள் முடியும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில பொழுது விடுகிறது. உன் வாழ்க்கையில பொழுது விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. தேவஜனமே, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில விடியல் வர வேண்டும் என்றால் இயேசு நமக்கு தேவை. ஆமென். இயேசு மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில ஒரு விடியலை கட்டளிட முடியும். இயேசு மாத்திரம்தான் உங்களுடைய இரவை பொழுதாக்க முடியும். இயேசு மாத்திரம்தான் உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும். இயேசு மாத்திரம்தான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். நீங்க சொல்லலாம், அநேக ஆண்டுகளாய் எங்க வாழ்க்கை ஒரு இருட்டை போல இருக்கிறது, வெளிச்சத்தையே பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய கண்கள் காணல, ஒரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியல, நாங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில வரல. தேவஜனமே, அதற்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில தேவை. இயேசு நம்முடைய வாழ்க்கையில தேவை. இயேசுதான் நம்முடைய இரவை பகலாக்க முடியும். ஆமென். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 30:5 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 30:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கோபம் 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலேயோ களிப்பு உண்டாகும். ஆமென். அந்த விடியற் காலத்தின் களிப்பை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லா கரங்களை உயர்த்தி நல்ல தேவனை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு இரவு முழுவதும் போராடினான். அவனுடைய வாழ்க்கை ஒரு இருட்டை போல இருந்தது. எப்பொழுது பொழுது விடியும்? யாக்கோபுக்கு என்ன தெரியுமா? எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு இரவு முழுவதும் அந்த இடத்துல வந்து போராடுகிறான், ஆண்டவரோடு போராடுகிறான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் என்று இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்தார். விடிற வரைக்கும் போராடி கொண்டிருந்தார். இன்றைக்கு தேவஜனமே, எப்பொழுது விடியல் வரும் என்று சொல்லி விடியலுக்காக நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களே, விடியலுக்காக இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறீங்களே, இந்த விஷயத்துல ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கணும். இந்த விஷயத்துல தேவன் ஒரு முடிவை கட்டளிடணும். அல்லேலூயா. என் துக்க நாட்கள் முடிந்து போகணும், என் வாழ்க்கையில ஒரு பொழுது விடியணும், என் வாழ்க்கையில அல்லேலூயா விடியல் வர வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும், ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களே, போராடுறீங்களே இயேசுப்பா கிட்ட. இன்றைக்கு அநேகர் போராடுறீங்க. ஆவில என்னால உணர முடியுது,
என் வாழ்க்கையில ஒரு விடியல் தேவை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் தேவை. ஆமென். என் குடும்பத்துல ஒரு விடியல் தேவை. என் கணவருடைய ஜீவியத்துல ஒரு விடியல் தேவை. என் மனைவியுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் தேவை. என் பெற்றோரின் வாழ்க்கையில ஒரு விடியல் தேவை. ஹalleluya. ரிகதுரதரபா சந்துரதரகதிரபோ. ஹalleluya. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கட்டும், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கட்டும், அநேகர் இந்த விடியலுக்காக அநேக நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு போராடுகிறார்கள், உபவாசத்தோடு போராடுகிறார்கள். ஹalleluya. ஜெபத்திலே போராடுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். ஆமென். சில நேரத்துல இரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்டதா இருக்கும். பாருங்க, இரவு எப்படி இருக்கும்? நீண்டதா இருக்கும். அதுவும் இந்த அமாவாசை டைம்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சீக்கிரமா பொழுது என்ன ஆயிடும்? அந்த 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 பகல் சீக்கிரத்துல போயிடும் இல்ல? ஒரு 6 மணிக்கெல்லாம் அப்படியே இருட்டா இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச்லாம் வரும்போது, இந்த வின்டர் சீசன்ல நம்ம பார்க்கும் போது அப்படிதான். அக்டோபருக்கு மேல நவம்பர் டைம்ல எல்லாம் சீக்கிரமா இரவு வந்துடும். அப்ப அந்த இரவு ரொம்ப நீண்டதா இருக்கிறதை போல இருக்கும். விடியறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கனடா தேசத்துல எல்லாம் எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. என் தம்பி கூட அங்கதான் இருக்கிறான், எங்க மாமா பையன். அவன்கிட்ட கூட நான் சில நாட்கள் முன்பாக பேசும்போது அவன் சொன்னான், சாம் இங்க நைட்டு ரொம்ப நீண்டதா இருக்கும் வின்டர் டைம்ல. சூரியனை பார்க்கறதுக்கே மறுநாள் 12 மணிக்கு மேலதான் சூரியன் உதிக்கிறதே அவங்களால பார்க்க முடியுமா? அல்லேலூயா. நம்மளாம் இங்க 6 மணிக்கெல்லாம் சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா கனடா தேசத்துல வின்டர் டைம்ல எல்லாம் அவன் சொன்னா, சாம் நான் பார்க்கும்போது 12 மணிக்கு மேலதான் கொஞ்சமாவது நமக்கு வெயில் தெரியும். இந்த இடத்துல ஃபுல்லா பனியா இருக்கும். இந்த இடத்துல பனிக்கட்டி மேலதான் அவங்க நடந்து போவாங்களாம். தேவஜனமே, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீரின் பாதை, ஜபங்கள் கேட்கப்படாத ஒரு அனுபவம், காத்திருப்பு, இதெல்லாம் ஒரு நீண்ட இரவை போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஹalleluya. இரவு எவ்வளவு நீண்டதா இருந்தாலும் சரி, நிச்சயம் விடியற் காலத்துல விழிக்கும் போது விடியற் காலத்துல என்ன வருகிறது? சூரியன் வருகிறது. சூரியன் வருகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல உங்களுடைய இரவை பகலாய் மாற்றுகிறதை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது.